இது புதுமை செய்யும் விருந்து. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனித வாரத்தில் மிக முக்கியமான 3 நிகழ்வுகள்: புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி. அப்படிப்பட்ட இந்த நாட்களில் முதல் நாளாகிய இன்று ஆண்டவருடைய இறுதி ராவுணவை சிந்திக்கின்றோம். பெரிய வியாழனை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இந்த நாளில் இரும்பெரும் நிகழ்வுகளாக ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதும் குருத்துவத்தை ஏற்படுத்தியதையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளிலே அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நற்கருணை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, நற்கருணை உண்மையிலேயே மாபெரும் ஒரு மறைப்பொருள், அல்ல குறையாத ஒரு தெல்லமுதம், எடுக்க எடுக்க வளரும் அமுத சுரபி. நற்கருணை மறைப்பொருள் வானம் போல் பரந்தது, கோபுரம் போல் உயர்ந்தது, கடல் போல் ஆழ்ந்தது. அம்மறைப்பொருளை எவரும் ஒருபோதும் முற்றிலும் உணரவே முடியாது. மிகப்பெரிய ஒரு மறைப்பொருள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை பற்றி திருச்சபையினுடைய சங்க ஏடுகள் இவ்வாறாக கூறுகின்றன. நற்கருணை நமது வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமும் மையமுமாக இருக்கிறது என்று சொல்கிறது. உண்மைத்தான். நம்முடைய கிறிஸ்தவனுடைய வாழ்வு என்பது இந்த நற்கருணையை மையமாகத்தான் வைத்து சுழல்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருச்சபையினுடைய படிப்பினைகளில் பார்க்கின்றோம். நற்கருணை தான் திருச்சபையை உருவாக்குகின்றது, திருச்சபை தான் நற்கருணையை உருவாக்குகின்றது என்று சொல்லும் அளவிற்கு நற்கருணைக்கும் திருச்சபைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நற்கருணையால் திருச்சபை இடைவிடாமல் வாழ்கின்றது, வளர்கின்றது. அதுவே கிறிஸ்தவ வாழ்வினுடைய வழிபாட்டிற்கு ஊற்றும் சகரமுமாய் இருக்கின்றது. அதன் வழியாகத்தான் இறைமக்களின் ஒற்றுமை குறிக்கப்பட்டு விளைவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மறையுடலை கட்டி எழுப்பும் பணி நிறைவு பெறுகின்றது. ஏனைய அருள் அடையாளங்களும் மறைத்தூது பணியை சார்ந்த எல்லா அலுவல்களும் நற்கருணையோடு பிணைக்கப்பட்டுள்ளன, நற்கருணையை நோக்கியே இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியமான கொடையைத்தான் ஆண்டவர் இயேசு பிள்ளைகளாகிய நமக்கு பெற்று சென்றிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8:26 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். ஏன் அஞ்சுகிறீர்கள், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதோடு கூட மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28:20 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான அற்புதமான ஒரு வார்த்தை. உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏதோ மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் அல்ல. மனிதர்கள் நாம் இன்பமான மகிழ்வான நேரங்களில் இந்த வார்த்தையை கொடுப்பார்கள். ஆனால் துன்பமான நேரங்களிலே நம்மை விட்டு ஓடி போய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வித்தியாசமானது. உலகம் முடிவும் வரை எந்நாளும் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வழிநடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த நற்கருணையை நமக்காக பெற்று சென்றிருக்கின்றார். புனித தாமஸ் அக்வினாஸ் இவ்வாறாக சொல்கின்றார்: நற்கருணையின்றி கிறிஸ்தவ உறவுகள் இல்லை என்று சொல்கின்றார். நற்கருணையின்றி கிறிஸ்தவ உறவுகள் இல்லை என்று சொல்கின்றார். குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி இவ்வாறாக சொல்கின்றார்: கடவுள் மானிடருக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை நற்கருணை. ஏனெனில் நற்கருணையை விட மிகப்பெரிய ஒரு கொடையை அவர் கண்டுகொண்டால் என்றால் அவர் அதை நமக்கு நினைவு பரிசாக கொடுத்திருப்பார். அதை விட வேறு எந்த பரிசும் கிடையாது. அதனால்தான் இந்த நற்கருணையை நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார், மிகப்பெரிய கொடையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை உறவின் பாலமாக இருக்கின்றது. 2 இளைஞர்கள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வேலை தேடி செல்கிறார்கள். அவர்கள் வேலை தேடிக்கொண்டே செல்கிறார்கள். ஆனால் வேலை கிடைக்கவில்லை.
தங்குவதற்கு இடமும் இல்லை, உண்பதற்கு உணவும் இல்லை, கையில் காசும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கடற்கரை வழியாக இந்த இரு நண்பர்களும் நடந்து செல்கின்ற பொழுது அங்கே ஒரு அறிவிப்பு பலகையை அந்த கடற்கரை ஓரத்திலே பார்க்கிறார்கள். அந்த அறிவிப்பு பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கடல் பகுதி ஆழமான பகுதி, எனவே யாரும் அதில் இறங்காதீர்கள், குளிக்காதீர்கள். ஆனால் அதில் ஒரு வேளை யாராவது இறங்கி நீச்சல் தெரியாமல் தள்ளாடி தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தடுமாறி கொண்டிருக்கின்றவர்களை இறங்கி யாராவது காப்பாற்றினீர்கள் என்றால் ரூபாய் 2000 சன்மானம் வழங்கப்படும். யாரோ தெரியாம அந்த அறிவிப்பு பலகை பார்க்காம அந்த இடத்துல போய் கீழே விழுந்து எழுவதற்கு முடியாமல் இருக்கின்ற சமயத்தில் யாராவது காப்பாற்றினீர்கள் என்றால் சன்மானமாக ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று அந்த அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டுள்ளது. இதை இந்த 2 இளைஞர்களும் பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். நாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள், கண்டிப்பாக நமக்கு நீச்சல் தெரியும். எனவே ஒன்று செய்வோம், நீ அந்த இடத்தில் ஆழமான பகுதியில் குதித்துவிடு, உனக்கு நீச்சல் தெரியாதது போல் நடி, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல். உடனே நான் ஓடி வந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன். அப்பொழுது அந்த ரூபாய் 2000 சன்மானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், உணவு உண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். திட்டமிட்டபடியே அந்த நண்பரும் அந்த கடலுக்குள்ளாக போய் விழுகின்றார். காப்பாற்றுங்கள் என்று சத்தம் வந்தவுடனே கரையில் இருந்த இன்னொரு நண்பர் அந்த கடலில் வந்து விழுந்து அவரை காப்பாற்ற முயற்சி செய்கின்றார். ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த மூழ்கிய நண்பனை தன்னுடைய கைகளால் அமிழ்த்தி தண்ணீருக்குள் அமிழ்த்துகின்றான். இன்னொரு நண்பனுக்கு என்னவென்று புரியவில்லை. நாம் பேசி வைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவனும் அந்த நண்பனுடைய கையை தட்டிவிட்டு மேலே எழும்புவதற்கு முயற்சி செய்கிறான். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முடியவில்லை. இருந்தாலும் அவனுடைய முயற்சி வெற்றி பெற்று மேலே எழுகிறான். இருவரும் கடற்கரைக்கு வருகிறார்கள். அந்த நண்பனை கொல்ல முயற்சித்த இன்னொரு நண்பன் குற்ற உணர்ச்சியால் ஓடி போகின்றான். அவன் நினைத்துக் கொள்கிறான், ஏன் நண்பன் இவ்வாறு செய்தான்? பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறதே, ஏன் இப்படி செய்தான் என்று அவன் யோசித்து கொண்டு சற்று திரும்பி பார்த்த பொழுது அருகில் இன்னொரு அறிவிப்பு பலகை இருந்தது. அதில் என்ன எழுதியிருந்தது என்றால், ஒருவேளை இந்த ஆழமான பகுதியில் குதித்து தப்பித்து கொள்ள முடியாதவர்கள் இறந்து போவார்கள், அப்படி இறந்து மிதக்கும் உடலை மேலே கொண்டு வருபவர்களுக்கு சன்மானமாக ரூபாய் 5000 வழங்கப்படும் என்று இன்னொரு அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் இந்த நண்பனுக்கு அறிவுதயம் வருகின்றது. என்னுடைய நண்பன் என்னை கொல்ல நினைத்திருக்கின்றான், அதனால் தான் என்னை தண்ணீரில் அமிழ்த்தி இருக்கிறான். ஏனென்றால் 2000-ஐ விட 5000 பெரிது. அந்த 5000-ஐ வாங்குவதற்காக என்னுடைய உயிரையும் அவன் போக்க நினைத்தான் என்று அவனுக்கு ஒரு ஞான உதயம் வருகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பணம் சுயநலத்திற்காக தன்னுடைய நண்பனையே கொல்லக்கூடிய அளவிற்கு செல்கின்றான். இந்த புனித வாரத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்று ஆண்டவருடைய இறுதி ராவுணவு காட்டி கொடுக்கப்படுகின்ற நேரம். காட்டி கொடுத்தவன் யார் என்றால் யூதாஸ் இஸ்காரியோத்து. அவன் அந்த பணத்திற்காக விலை மதிக்கப்பட முடியாத அந்த செம்மறியை இயேசுவை அவன் காட்டி கொடுக்க தீர்மானிக்கின்றான். ஒப்பற்ற செல்வத்தை இழந்து 30 வெள்ளிக்காசுக்காக யூதாசு ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான். பணத்திற்காக உறவை முறித்துக் கொள்கின்ற சூழ்நிலை அன்றும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இயேசு இந்த உறவுக்கு உண்மையான அர்த்தம் கொடுத்தவர். இந்த மனிதனுடைய வாழ்வு இந்த உறவுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இயேசு உணர்ந்து இந்த உறவை வலுப்படுத்த தொடர்ந்து நடத்தி செல்ல ஆண்டவர் நமக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு அருள் சாதனம்தான் இந்த நற்கருணை. நற்கருணை என்பது மிகப்பெரிய ஒரு அருள் சாதனமாக நமக்கு கிறிஸ்தவ வாழ்விலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவளுக்கும் விளங்குகின்றது. அந்த உறவு இப்பொழுதல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். நான் உங்களுடைய தந்தை, நீங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். உடன்படிக்கை செய்ததோடு கடவுள் விட்டு விட்டாரா? இல்லை, அவர் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். விடுதலை பயண புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், அதிகாரம் 13:22 அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமை நாடாகிய எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாடு செல்கின்ற வரை அவர் வழிநடத்துகின்றார். நாம் பார்க்கின்றோம், பகலிலே அவர் மேகத்தூணாக வழிநடத்துகின்றார்,
இரவில் நெருப்பு தூணாக இருந்து கடவுள் வழிநடத்துகின்றார். வழியெங்கும் காடை, மன்னா, தண்ணீர் என்று அவர் நடத்தி கொண்டேதான் செல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி நடத்தி கொண்டு சென்ற இறைவன் இன்று நம்மோடு உயிரோடு 24 மணி நேரமும் இந்த நற்கரனுடைய பிரசன்னத்திலே நம்மை வைத்து பாதுகாக்கின்றார். அதன் வழியாக நம்மை வழி நடத்துகின்றார். ஒரு கவிஞர் அருமையாக சொல்வார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற ஒரு கவிஞர் ஒரு கேள்வியோடு முடித்திருப்பார். அந்த கவிஞருடைய கேள்விக்கும் பதில் இருக்கின்றது. கடைசி வரை யாரோ என்று கேட்டு முடிக்கின்றார் அல்லவா? கடைசி வரை நம்முடைய ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருந்து அவர் வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அப்படி வழிநடத்திய தருணங்களில் ஒன்றை திருவிவிலியத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பழைய ஏற்பாட்டு புத்தகம் 2 குறிப்பேடிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அதிகாரம் 20, நீண்ட நெடிய அதிகாரம், வசனங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை சற்றே சுருக்கி நான் சொல்கின்றேன். 2 குறிப்பேடு புத்தகம் அதிகாரம் 20. அங்கு ஒரு மனிதரை நாம் காண்கின்றோம். யோசபாத்து என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். அந்த மனிதரை இந்த நாட்டை சுற்றி 3 நாட்டு அரசர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் இவர்களை தாக்குவதற்கு. மோவாபியர், அம்மோனியர், மெயோனியர் என்று சொல்லி இந்த நாட்டு அரசர்கள் எல்லாம் வருகின்றார்கள். நினைத்து பார்ப்போம், யோசபாத்து ஒரு நாட்டினுடைய அரசர், ஒரு ஆள். அவரை சுற்றி 3 நாட்டு அரசர்கள் படையெடுத்து வருகின்றார்கள். உதாரணத்திற்கு யோசபாத்திற்கு ஒரு 100 படை வீரர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் எதிர்கொண்டு வருகின்றவர்கள் 3 நாட்டு அரசர்கள், 300 படை வீரர்கள். எப்படி எதிர்க்க முடியும்? 100 வீரர்கள், 300 வீரர்கள், யார் பலம் பொருந்தியவர்கள்? ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோசபாத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கின்றார், படை வீரர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கின்றார். அவர் என்ன தெரியுமா சொல்கின்றார்? நாம் அனைவரும் உண்ணா நோன்பிருந்து கடவுளிடத்திலே மன்றாடுவோம். உண்ணா நோன்பிருந்து நம்மையும் நம்முடைய நாட்டையும் இந்த திட்டங்களை எல்லாம் கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்போம், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கின்றார். நினைத்து பார்ப்போம், ஒரு போருக்கு செல்ல வேண்டும், அதிலும் குறைவான படை வீரர்கள் இருக்கிறார்கள், எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, படை வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் மிகவும் தெம்போடும் பலத்தோடும் வலிமையோடு தான் நாம் செல்ல வேண்டும். ஆனால் இவர் உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்க சொல்கிறார். உண்ணா நோன்பு இருந்தால் உடல் வலிமை குன்றுவிடும். ஆனாலும் அவர் நம்பிக்கை கொள்கின்றார், ஜெபிக்க சொல்கிறார். நாம் பார்க்கின்றோம் 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் இறைவசனம் 12 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். யோசபாத்து கடவுளிடத்திலே மன்றாடுகிறார். கடவுளே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எங்களுடைய கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கின்றன என்று சொல்கிறார். நாங்கள் என்ன செய்ய போறோம்னு தெரியல. நாங்கள் ஒரு நாட்டு படை வீரர்களை வச்சிருக்கிறோம், எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள், படையெடுத்து வருகிறார்கள், 3 புறமும் எங்களை சூழ்ந்து கொள்வார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் எங்களுடைய கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கின்றன என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறார்? அதிகாரம் 20 வசனம் 15 நாம் பார்க்கின்றோம். யோசபாத்து, கவலைப்படாதே, இது உன்னுடைய போர் அல்ல, மாறாக என்னுடைய போர் என்று சொல்லி, இது உன்னுடைய போர் அல்ல, மாறாக என்னுடைய போர், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார். அடுத்த நாள் விடுகின்றது. அந்த 3 நாட்டு அரசர்களும் 3 நாட்டு படை வீரர்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்கிறார்கள். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது ஒரே பிண குவியலாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிரசன்னம் அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நாம் ஒரு சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில் அவரை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம். ஆனால் அவருடைய பிரசன்னம் என்றும் எப்பொழுதும் நம்மோடு தான் இருக்கின்றது. இருகரம் விரித்தவராய், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு ஒவ்வொரு பிள்ளைக்காக, குழுவாக அல்ல, தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய இதயத்தை திறந்து வைத்து காத்து கொண்டுதான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பிரசன்னம்தான் இந்த நற்கரனுடைய பிரசன்னமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மாபெரும் கொடையை நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே நாம் பெற்றிருக்கின்றோம். மிகவும் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள்.
எனவே நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட இந்த நாளிலே அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், துதிப்போம், நன்றி கூறுவோம். நற்கருணையை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் நேரம் போதாது, எழுதுவதற்கு ஏடுகள் பத்தாது. அத்துணை மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்றிலிருந்து இன்று வரை இந்த நற்கருணை பிரசன்னத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நற்கருணையை, நற்கருணை ஆண்டவரை நாம் எவ்வாறு அன்பு செய்யலாம், எவ்வாறு ஆராதிக்கலாம் என்றால் 5 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். பேச வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஜெபம். தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் நற்கருணை ஆண்டவரோடு ஆலயத்திற்கு சென்று அவரோடு நாம் பேச அழைக்கப்படுகின்றோம். பேசுவது என்றால் ஏதோ நிறைய புத்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நிறைய எழுதி கொண்டு போய் அங்கே ஒப்பிப்பதல்ல. எந்த விதமான புத்தகம் எதுவும் இல்லாமல் அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே முழந்தாள் படையிட்டு நெடுஞ்சான் கிடையாக ஒரு குழந்தை, ஒரு சிறு குழந்தை தாயினிடத்திலே தந்தையினிடத்திலே பேசும். அது என்ன பேசுகிறது என்று புரியாது, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்க முடியாது. சிறு குழந்தை மழலையினுடைய பேச்சு, அதுபோன்று அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் பேச வேண்டும். இரண்டாவதாக, அந்த நற்கருணை ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். எப்படி கேட்கலாம்? அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அமைதியில் இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கண்டிப்பாக பேசுவார். அந்த அமைதியில் எத்தனையோ இறைவாக்கினர்களிடத்திலே, புனிதர்களிடத்திலே பேசிய நற்கருணை ஆண்டவர் நம்மிடத்திலும் பேசுவார். ஆக அந்த ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். சந்திப்பதென்றால் ஏதோ திருப்பலியில் நாம் சந்திப்பது மட்டும் கிடையாது. திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாக, அல்லது திருப்பலி முடிந்த பிறகு, அல்லது ஒரு நாளில் தனிப்பட்ட நேரத்தில் நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சிரமம் எடுத்து நாம் நம்முடைய வீட்டிலிருந்து அந்த ஆலயத்திற்குள்ளாக சென்று அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே சந்திக்க வேண்டும், சந்தித்து பேச வேண்டும். நான்காவதாக, இயேசுவோடு, அந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் உடன் இருக்க வேண்டும். எப்படி உடன் இருப்பது? முழு திருப்பலி கண்டு அந்த நற்கருணை ஆண்டவரிடே நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வர அனுமதிப்பது. தகுந்த பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கின்ற பொழுது அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு உடன் இருப்பார். ஆக இயேசுவோடு பேச வேண்டும், இயேசு பேசுவதை கேட்க வேண்டும், இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசுவோடு நாம் உடனிருக்க வேண்டும். இப்படியாக இந்த 4 காரியங்களை நாம் செய்தோம் என்றால், ஐந்தாவதாக, இயேசுவினுடைய திருவுளத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரியப்படுத்தப்படும், கடவுள் வெளிப்படுத்துவார். இந்த முதல் 4 காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது இயேசுவினுடைய திருவுளத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பது கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாட்டின்படிதான் புனிதர்கள் வாழ்ந்தார்கள். நற்கருணை ஆண்டவரை மட்டுமே அவர்கள் துணையாக கொண்டு சென்றார்கள். எத்தனையோ புனிதர்கள் கடல் கடந்து நற்செய்தி அறிவிப்பு பயணங்கள் எல்லாம், எத்தனையோ விதமான சிரமங்கள் தங்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே. ஆனால் அந்த நற்கருணை ஆண்டவரை மட்டும்தான் அவர்கள் உடன் எடுத்து சென்றார்கள், அவருடைய வழியின்படி நடந்தார்கள். எனவே தான் அவர்களால் அந்த பணியை முன் சென்று வழிநடத்த முடிந்தது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்முடைய பக்தியை வளர்த்து கொள்வோம். சிறப்பாக நற்கருணை ஏற்படுத்திய இந்த நாளிலே ஒரே ஒரு காரியத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். நற்கருணையை நாம் வாங்குகின்ற பொழுது கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி குருவானவர் கொடுக்கின்றார். அப்பொழுது நாம் ஆமேன் என்று சொல்லி அந்த நற்கருணையை நாம் வாங்க வேண்டும். பிரியமானவர்களை, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜான் மரிய வியானி சொன்னது போல, இந்த நற்கருணை என்பது மிகப்பெரிய கொடை. இதை தாண்டி கடவுள் வேறு எதையும் காணவில்லை. அதனால்தான் இந்த நற்கருணையை நமக்கு பரிசாக, கொடையாக கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் எவ்வாறு வாங்குகின்றோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஞான உபதேசம் மறைக்கல்வி வகுப்பிலே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இப்பொழுதில் உள்ள வயதானவர்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால், கோவிலுக்குள்ளாக நுழைந்ததும் அந்த நற்கருணை பெட்டி இருக்கின்ற இடத்தில் நெடுஞ்சான் கிடையாக
முழந்தால் படியிட்டு அட்ஜஸ்ட் சிலுவை வரைந்து அந்த நற்கருணை ஆண்டவரை வணங்குவார்கள். அதற்கு பிறகுதான் இந்த கோயிலில் அமர்வார்கள். அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது எங்கே சென்றது என்று நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். இது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. நற்கருணை வாங்கச் செல்கின்ற பொழுது நாம் பக்தியோடு எந்தவிதமான பராக்குகளுக்கும் இடமின்றி வேடிக்கை பார்க்காமல் அந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். திருச்சபையினுடைய படிப்பினைகள் எல்லாம் நாம் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த நற்கருணையை நோக்கியே இருக்கின்றன என்று நாம் தொடக்கத்திலே சொன்னோம். அந்த நற்கருணை ஆண்டவரை மையமாக வைத்து நாம் திவ்ய நன்மை வாங்க செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லுகின்ற பொழுது பணிந்து வணங்கி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். ஆமேன் என்பது அந்த கடவுளுடைய வார்த்தை, அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன கடவுளுடைய ஒரு வார்த்தை. அந்த நற்கருணையை நாம் வாங்குகின்ற பொழுது ஆமேன் என்று சொல்லி உறக்கச் சொல்லி ஆம் ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த நற்கருணையை நாம் வாங்கி பிறகு நம்முடைய இடத்திலே வந்து அமர்கின்ற பொழுது பயபக்தியோடு நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளி வந்திருக்கின்ற அந்த ஆண்டவரை போற்றி நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் நற்கருணை வாங்க செல்கின்ற பொழுதும் சரி, வாங்கி திரும்ப வருகின்ற பொழுதும் சரி, பல்வேறு விதமான பராக்குகளுக்கும் சிரிப்புகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் நாம் இடம் கொடுக்கின்றோம். நாம் ஆலயத்திற்குள்ளாக இருக்கின்றோம். எனவே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். என்னுடைய எளிய ஜெபமாக இருப்பது என்னவென்றால், என்னை இதுவரை வழிநடத்திய கடவுள், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் என்னை வழிநடத்துவார். என்னுடைய தாரக மந்திரமாக, எளிய ஜெபமாக, ஆழமான நம்பிக்கையாக இருப்பது இது ஒன்றுதான். என்னை வழிநடத்தியவர், என்னுடைய கடந்த காலங்களை அறிந்தவர், என்னுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் உடனிருந்தவர், என்னை வழி நடத்தியவர், இப்பொழுதும் இந்த நேரத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் கண்டிப்பாக வரும் காலத்திலும் எதிர்காலத்திலும் வழிநடத்துவார் என்பதுதான் என்னுடைய விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணையை ஏற்படுத்திய இந்த நாளிலே முடிந்த அளவிற்கு நம்முடைய மற்ற வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம், ஜெபிப்போம், ஆராதிப்போம். தன்னந்தனியாக அந்த கெட்சமனி தோட்டத்திலே விடப்பட்டவர், அவர் இந்த ஆறுதலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். தபக்கால பயணம் நிறைவு பெறப் போகின்றது. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு பரிதாபத்தை அல்ல, மாறாக மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். அவருக்கு ஆறுதல் தேவைப்படுகின்றது. அந்த ஆறுதலை நாம் எவ்வாறு கொடுக்கப் போகின்றோம்? நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தினால், நம்முடைய சிந்தனை மாற்றத்தினால், பாவ வழிகளிலிருந்தும் தீய வழிகளிலிருந்தும் விலகி நல்ல வழிகளில் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த ஆண்டவருக்கு நாம் ஆறுதலை கொடுப்போம். எனவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.